பாராளுமன்றத்தை நேற்று நள்ளிரவு முதல் கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் கையொப்பமிடப்பட்டு அரசாங்க அச்ச திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கமைய நவம்பர் 14 பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலுக்காக அக்டோபர் 4 முதல் 11 வரை வேட்புமனு தாக்கல் இடம்பெறும். அதனையடுத்து நவம்பர் 14 தேர்தல் நடத்தப்படுவதுடன் நவம்பர் 21 புதிய பாராளுமன்றம் கூடும். புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளராக இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரி திரு ரஞ்சித் ஆரியரத்னவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நியமித்துள்ளார். அதன்படி வெகுஜன ஊடகத்துறை அமைச்சின் செயலாளராக திரு ரஞ்சித் ஆரியரத்ன நேற்று பிற்பகல் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பொது தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகி வருவதுடன் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவிக்கையில், தேர்தல் தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவை ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக இதுவரையில் தொடர்பு கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். இருப்பினும் பொது தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் வேட்பாளர்களுக்கான வேட்பு மனுக்கள் 7 முதல் 17 நாட்களுக்குள் கோரப்பட வேண்டும். அதன் பின்னர் 5 முதல் 7 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் தெரிவிக்கையில், பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் தேவையான பணம் ஜனாதிபதியால் ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெற்ற விசேட சந்திப்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்ட தகவல். முதலாவதாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு தமிழ் தேசிய கட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் முதலாவது எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பொருளாதாரத்தை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலும் இலங்கையை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலும் மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வங்குரோத்தான ஒரு நாடாக இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஓரளவுக்கு இப்பொழுது அது மேலே வந்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் கூட அவை இன்னும் முழுமையடைந்ததாக இல்லை. ஏறத்தாழ உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அது அடுத்த 3 வருஷம் 4 வருஷங்களுக்கு பிற்போடப்பட்டிருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு மிக முக்கியமான பிரச்சனையும் நாட்டில் இருக்கின்றது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 3 வேட்பாளர்களை தவிர ஏனைய 35 வேட்பாளர்களும் தங்களது கட்டுப்பணத்தை இழந்துள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக தெரிவான அனுரகுமார திசாநாயக்க 2ஆம் இடத்தை பெற்ற சஜித் பிரேமதாசா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு மாத்திரமே கட்டுப்பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் அதிகளவான வேட்பாளர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். அதற்கமைய 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்திய நிலையில் அவர்களில் 39 வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். ஜனாதிபதி வேட்பாளரான அஹிதுருஸ் முகமது இல்யாஸின் திடீர் மரணம் காரணமாக இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் 38 பேர் மாத்திரமே போட்டியிட்டனர். அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஊடாக போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவருக்கு 50,000 ரூபாவும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு 75,000 ரூபாவும் கட்டுப்பணமாக அறவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான எவரையும் மீண்டும் சேர்க்க வேண்டாம் என்று கட்சி முடிவு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது.
அத்தோடு முன்னதாக கட்சியில் இருந்து விலகியவர்களில் பலரை மீண்டும் இணையுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து விரிவான கலந்துரையாடல் நேற்று நெலும் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சியில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இணைந்து கொள்வதா என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்த பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது இல்லத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா தேர்வு செய்யப்பட்டு நேற்று முன்தினம் பதவியேற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து புதிய வேட்பாளராக என்னை நிறுத்தி மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்று தந்த நிலையில் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் எனக்கு கிடைத்துள்ளன. அதற்கு இந்த மக்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை வரலாற்றில் ஒரு தமிழர் என்ற வகையில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறு குறித்து பரீட்சை திணைக்களம் தகவல்கள் வெளியிட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிட உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெறுபேறுகளுக்கான ஆவணங்களை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்றைய தினம் இரவு 7:30க்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விசேட உரை இன்று இரவு 7:30க்கு அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கமல்ஹாசன், சிலம்பரசன் ஆகியோர் நடிப்பில் மணிரத்னம் இயக்கியுள்ள தக் லைஃப் படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன், மணிரத்னம், AR ரஹ்மான் இணைந்து பணியாற்றும் படம் தக் லைஃப். நாயகன் படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 36 வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த படத்தின் மூலம் இணைந்துள்ளனர். இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. படத்தில் கமல்ஹாசனுடன் ஜெயம் ரவி, த்ரிஷா, நாசர், ஜோஜு ஜாட், அசோக் செல்வன், அபிராமி என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே களமிறங்கியுள்ளது. பல கட்டங்களாக நடந்த தக் லைஃப் படத்தின் படப்பிடிப்பு சம்பந்தமான புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகி இணையத்தில் வைரலானமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.